ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் பேசிக்கிட்டே பேசிக்கிட்டேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வர போயா பாஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நருட்டோவில் அப்கமிங் வந்த 5 பண்டலே எடுத்தோம்னா இன்னொரு சூப்பர் அமௌண்ட் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றியும் நம்மளுக்கு லீக் கிடச்சிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு த்ரோன் அமௌண்ட் கிடச்சிருக்கு. இதெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம்னா நம்ம சேனல் 100 சப்ஸ்கிரைபர் போகணும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ பார்க்குற எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அனுப்பிச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அரோரா ஈவெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஈவோ பண்டலு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பைக்கு ஸ்கின்னு, க்ளோவால், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டான ஸ்கின்னு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிங் ஈவெண்ட்டாக வரப்போகுதுன்னு கரீனா தரப்புலேருந்து லீக் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இதில் 4 ஐட்டம் இருக்கும். அது போக மான்ஸ்டருக்கு 100% நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் வரப்போகுது. இந்த பண்டலை பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 225 டோக்கன் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆகு கன்னும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரிங் ஈவெண்ட் இது தனியாக வரப்போகுது. இது பார்த்திங்கன்னா டபுள் டேமேஜ், ஆர்மர் பென்ட்ரேஷன், அப்புறம் பார்த்திங்கன்னா ரேஞ்ச் மைனஸ். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது ஒரு போயா பாஸுக்கான ஒரு வீடியோ தான். இது பார்த்திங்கன்னா ஏதோ லொக்கேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இந்த லூட் பாக்ஸு ஃப்ரீயாக தான் வருதுன்ட்டு, அதே மாதிரி இது ஃப்ரீயாக தான் வருது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த போயா பாஸில் பார்த்திங்கன்னா ஒரு லொக்கேஷன், அதை மட்டும் மெயினாக வச்சு எல்லாத்துலேயும் லொக்கேஷன் மாதிரி வச்சுருக்காங்க. அது என்னன்னு தெரில. இந்த ட்ரக் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் அந்த போன வீடியோவில். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு MA2Bக்கான ஸ்கின்னு. இது பார்த்திங்கன்னா ஒரு டெத் லூட் பாக்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கு, 50 லெவல் வந்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு ஸ்கேட்டிங் போர்டு. இது பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் ஏதோ பேப்பரை சுற்றி ஒட்டின மாதிரி இருக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா கன்னாக போகிற மாதிரி இருக்குது, எஃபெக்ட் ப்ளூ கலரில். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பேக் பேக் ஏற்கனவே சொல்லியிருப்போம். நம்ம ஏதோ இந்த கூலிங் பேடை பின்னாடி நம்ம மொபைலுக்கு பின்னாடி வச்சுருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு பேக் பேக் நம்மளுக்கு கீழே தராங்க 70 லெவலில். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கத்திக்கான ஸ்கின், பெராங்க்கான ஸ்கின்னு, எஃபெக்ட் நல்லாயிருக்கு ப்ளூ கலர். இது பார்த்திங்கன்னா மேலே கொடுத்துக்கலாம் ஃப்ரீயாக சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பேக் பேக் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த பேக் பேக் பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் ஏதோ லொக்கேஷன் மாதிரி எஃபெக்ட் வருது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த போயா பாஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எமௌண்ட்டுக்கு பதிலாக க்ளோவால் இருக்குது கைஸ். இது எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. இது மட்டும் கிடச்சிருக்கு லீக் மட்டும். இது பார்த்திங்கன்னா ஒரு க்ளோவால் இருக்குது, முன்னாடி மட்டும் ஒரு எஃபெக்ட் இருக்குது ப்ளூ கலரில் பார்த்திங்கன்னா லொக்கேஷன் வச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேலுக்கான பண்டல் சட்டையும் ஃபேண்ட்டும் ஓகேவா இருக்குது. ஹெட்டும் செருப்பும் ஒரு மாதிரி இருக்குது பார்த்தோம். அது சூப்பர் கிரேட்டில் என்ன எலைட் பாஸ் பண்டல் நம்மளுக்கு வரப்போகுதுன்னு தெரியல. சரி, அடுத்து என்ன அப்டேட்டுன்னு பார்த்துலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரிங் ஈவெண்ட் தான் வரப்போகுது. இதில் பார்த்திங்கன்னா M4A1 ஸ்கின்னு, அப்புறம் மேக் ஸ்கின்னு, அப்புறம் ஒரு P90, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேராசூட்டுக்கான ஸ்கின்னு. இதில் ஏன் சம்மந்தமே இல்லாமல் பேராசூட்டை ஆட் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. சரி பார்ப்போம். இந்த மேக் ஸ்கின் பவர் பார்த்திங்கன்னா டபுள் ரீலோட் ஸ்பீடு, 1 டேமேஜ், அக்யூரசி மைனஸ் நினைக்கிறேன். இது ஒரு ஆவரேஜான ஸ்கின்னு. அடுத்து பார்த்திங்கன்னா P90க்கும் M4A1க்கும் பார்த்திங்கன்னா பக்காவான பவர்னே சொல்லலாம். P90க்கு என்ன பவர்னு பார்த்துடலாம். பேராசூட்டே காமிச்சிட்டு. M4A1க்கு பார்த்திங்கன்னா டபுள் ரேஞ்சு, ஒன் ரேட் ஆஃப் ஃபேரு, அப்புறம் மேகசின் மைனஸ். அது ஒரு நல்ல பவர்னே சொல்கிறேன். M4A1க்கு நல்லா சிப்பு போட்டு அடித்தோம்னா அது டபுள் ரேட் ஆஃப் ஃபேரே தரும். இது பார்த்திங்கன்னா 175 டோக்கனு. அப்புறம் P90யும் மேகும் பார்த்திங்கன்னா 150 ஸ்கின். இது பார்த்திங்கன்னா டபுள் அக்யூரசி, ரீலோட் ஸ்பீடு, அப்புறம் பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீடு, அப்புறம் ரீலோட் ஸ்பீடு மைனஸ். இது பார்த்திங்கன்னா ரீலோட் ஸ்பீடு டபுளு, அப்புறம் டேமேஜ், அப்புறம் அக்யூரசி மட்டும் மைனஸ். இதனால் ஓகேவான கன் ஸ்கின் தான் மூணுமே. அடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பாம் ஸ்கின்னு இதெல்லாம் பார்த்துருவோம். அடுத்து என்னான்ட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு பாம் ஸ்கின்னு. இது இப்போ தான் பார்த்தோம். க்ளோவால் கனெக்ட் ஸ்கின்னு. இது பார்த்திங்கன்னா ஒரு பாம்புக்கான க்ளோவால். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஏதோ குரங்கு காட்சியில் உட்காந்துருக்க மாதிரி ஏதோ காலத்தில் செயின் போட்டிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம சாஸ்கேவோட கொராசா கன் ஸ்கின் கிடச்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா டபுள் ரேஞ்சர், அக்யூரசி, ரீலோட் ஸ்பீடு மைனஸ். கண்ணு பவர் ஓகேவாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த சிடோருக்கான ஃபிஸ்ட்டு கைஸ் சூப்பராக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நருட்டோலேருந்து ஹொக்காயோட அந்த ஸ்டாச்சு க்ளோவால் கை இது பார்க்க சூப்பராக இருக்குது, நல்லா செஞ்சுருக்கானுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் நருட்டோலேருந்து அப்டேட் பார்த்திங்கன்னா பாதி இது மறைஞ்சிருச்சு. அது நம்மளுக்கு போக தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு அந்த ஹிப்போபோட்டமஸ் கோல்ட் ராயில் போயிருக்கும். அதே மாதிரி இன்னொரு கோல்ட் ராயில் வர பார்த்திங்கன்னா சான்ஸ் இருக்குது. அது என்ன மாதிரினா
நம்மளுக்கு வந்து 9th லைட் பாஸ், அந்த நைட் பேந்தர் லைட் பாஸ் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எமௌண்ட் இருக்கும். ஸோ இந்த எமௌண்ட்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பெராங்கான ஸ்கின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து புதுசாக கோல்ட் ட்ரையில் வரும்னு லீக்கு கிடச்சிருக்கு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. சரி வாங்க கைஸ், வந்தால் பார்த்துருவோம். சரி வாங்க அடுத்த அப்டேட் என்னன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நம்ம கூட விளாடணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து உங்கள் யுஐடி வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஐஸ் த்ரோன் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபேடர் வீலில் வர்றதுக்கே நிறையா சான்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு பார்த்திங்கன்னா சரிஞ்சு விழுதுறான். இது பார்க்க நல்லா ஃபன்னான அமௌண்ட்டாக இருக்குது. யார் யாருக்கெல்லாம் த்ரோன் அமௌண்ட் இருக்கோ அவங்களாம் கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஹார்ட்டை வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ நாங்கள் அடுத்து வந்து என்ன அமௌண்ட்னு பார்த்திங்கன்னா நருட்டோவில் வர பண்டல்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கிடச்சிருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அதை இன்னொரு வந்து பார்த்துக்கலாம். நருட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எமௌண்ட்டோட சேர்த்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டோட மியூசிக் வந்து எல்லாத்துலேயும் ஆட் பண்ணியிருக்காங்க. நருட்டோவில் வந்து அந்த பேக்ரவுண்ட் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. அந்த அவங்களும் ஆரஞ்சு கலரில் லீஃப் நிஞ்சாவோட சிம்பிள் போட்டிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து நிஞ்சா ரன்னிங் நிஞ்சா. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜிராயோடது கக்காசியோடது அவதார் பேனர்லாம் கிடச்சிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா சாக்குரா பண்டல், ஜிராயா பண்டல், கக்காசி பண்டல். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேனர் அவதார்லாம் கிடச்சிருக்கு சாக்குராவோடது. அப்புறம் சாஸ்கே, நருட்டோ இதெல்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நருட்டோட அந்த அவதார். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே வந்து நருட்டோ அந்த 5 பண்டல் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பர் அமௌண்ட் வந்து கிடைக்குன்னு சொல்லியிருப்போம். அது வந்து எப்படின்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ கேமில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புதுசாக இது என்ன மாதிரி வரப்போகுதுன்னா நருட்டோவோட பார்த்துருப்பீங்க. இது வந்து காமாகிச்சின்னு ஒன்று இருக்கும். ஒரு நருட்டோ வந்து சமான் பண்ணுவார். அந்த காமாகிச்சி தான் நம்மளுக்கு வந்து இந்த அமௌண்ட்டில் வந்து ஆட் ஆக போகுதுன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அந்த சமனிங் ஜுட்ஸு மாதிரி நம்மளுக்கு வந்து கேமில் வந்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். சரி, இது வரத்துக்கு இன்னும் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்குது. சரி வாங்க எப்படி வருது என்னன்னு பார்த்துலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிலே பார்த்திங்கன்னா 2025 போட்டு ஃப்ரீ ஃபயரு நருட்டோன்னு போட்டிருக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் தான் வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா இது ஒரு சமனிங் ஏ ஜெயிண்ட் கிரியேச்சர் ஸ்பெஷல் பர்சன் அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த சமனிங் சுட்ஸு தான் நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில சர்வரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிங் ஈவெண்ட்டில் வர வந்து பார்த்திங்கன்னா நிறையா சான்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிராயா பண்டல் வந்து இதில் விட்டு வச்சுருக்கானுங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வரணும்னு கிடச்சிருக்கு. ஆனால் இது ஒரு வேர்ல்டு லெவல் கொலாபரேஷனால் இது வந்து எப்படி வரப்போன்னு தெரில கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம். பை கைஸ்.